ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல நாம மேன்பா ஃபினான்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தான் தெரிவிக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் நீங்க கண்டிப்பா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். இந்த கம்பெனி 1998 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்காங்க. இவங்க யாருக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்கன்னா, சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள்ஸ்க்கு லோன் தராங்க. என்ன மாதிரி லோன்ஸ் தராங்கன்னா, எலக்ட்ரிக் டூ வீலர் லோன்ஸ், யூஸ்டு கார் லோன்ஸ், 3 வீலர் லோன்ஸ், எலக்ட்ரிக் 3 வீலர் லோன்ஸ், ஸ்மால் பிசினஸ் லோன்ஸ் அண்ட் பர்சனல் லோன்ஸ் தர கம்பெனியா இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 106 கோடி, ப்ராஃபிட் 9 கோடி. 2023 டோட்டல் ரெவன்யூவா 133 கோடி, ப்ராஃபிட் 16 கோடி. 2024 டோட்டல் ரெவன்யூ 191 கோடி, ப்ராஃபிட் 31 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. இவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 8.34 பைசாவா இருந்திருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஈக்விட்டி ஷேர் 53.26 பைசாவா இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 15.66% இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ROCE பெர்சன்டேஜ் 19.39%, எபிட்டா பெர்சன்டேஜ் 65.38% இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் இயர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, பைட் ஃபின்சர்வ், ஆர்மான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், MAS ஃபினான்ஷியல் சர்வீசஸா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ரெவன்யூ வைஸ் கம்பேர் பண்ண சொல்லும் 3வது இடத்துலையும், நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் கம்பேர் பண்ண சொல்லும்போது 3வது இடத்துலையும், ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் கம்பேர் பண்ண சொல்லும்போது 2வது இடத்துலையும், EPS கம்பேர் சொல்லும்போது 3வது இடத்துலையும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த வெஹிக்கல் லோன் செக்மெண்ட்ல பஜாஜ் பினான்ஸ் இருக்காங்க, டிவிஎஸ் கிரெடிட் சர்வீஸ் லிஸ்டட் ஆகாத கம்பெனி இருக்காங்க, மணப்புரம் இருக்காங்க, முத்தூட் இருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட IPO டேட்ஸ் பாத்தீங்கன்னா 23 to 25 செப்டம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் $114 $120 ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 180 கோடி. டோட்டல் IPO சைஸ் ஸ்மால் சைஸ் IPO தான் 150 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 125 ஷேர், 16,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ரீட்டைல் அலோகேஷன் 35%, லிஸ்டிங் ஆன் NSE அண்ட் BSE. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 26 செப்டம்பர் 2024, இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபண்ட்ஸ் 27 செப்டம்பர் 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 27 செப்டம்பர் 2024, IPO லிஸ்டிங் டே 30 செப்டம்பர் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் சிலது பார்த்துருவோம். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 1100 டீலர் கிட்ட இந்த கம்பெனி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. இந்த டீலர் தான் மேக்ஸிமம் இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 190 டீலர்ஸ் EV டீலர்ஸா இருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ரெவன்யூ அண்ட் AUM எங்கெல்லாம் இருக்குன்னா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 37.46% CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த 3 வருஷத்துல. அது மட்டும் இல்லாம இவங்களோட 97.90% லோன் போர்ட்போலியோ நியூ வெஹிக்கல் லோன் போர்ட்போலியோ இருக்கு. அதோட ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் மட்டுமே 80,000 ரூபாயில இருந்து 1,40,000 ரூபாய் வரைக்கும் 3 வீலர் லோன்ஸ் இந்த கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் அசெட் ஒரு வெல் அபவா 3.57% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸா என்னெல்லாம் இருக்குன்னா, இவனோட ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் போரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.98% உயர்ந்திருக்கு. ஸோ மார்ஜினலா தான் உயர்ந்திருக்கு. பட் அது இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ல இன்னும் வரும் காலகட்டத்தில் கொஞ்சம் உயரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 12.31% 11.16% குறைஞ்சிருக்கு. இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் குறைக்கும். அது லைட்டா குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க லிஸ்டட் பிளேயர்ஸா சில பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு பஜாஜ் ஃபினான்ஸ், ஹீரோ ஃபின்கார்ப், டிவிஎஸ் கிரெடிட் சர்வீசஸ், மஹேந்திரா ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அண்ட் முத்தூட் கேபிட்டல்லாம் பிக்கஸ்ட் பிளேயர்ஸா காம்படிஷன்ல இருக்காங்க. இந்த கம்பெனிஸும் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இவங்கள மாதிரியே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெஹிக்கல் அண்ட் 2 வீலர் அண்ட் 3 வீலர் லோன்ஸுக்காக. மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் மட்டுமே இவங்களோட மேக்ஸிமம் ரெவன்யூக்கும் மேக்ஸிமம் AUM growthக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்லைட்டா இந்த ஸ்டேட்ல அதிக கான்சென்ட்ரேஷன் உள்ள கம்பெனியாகவும் இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் AUM அண்ட் ரெவன்யூ. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ்ஆ மென்ஷன் பண்ணது பிரைட் ஃபின்சர்வ் லிமிடெட், ஆர்மன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், MAS ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். ஸோ அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் 1.16 பிரைஸ் டு புக் 2.71 பிரைஸ் டு புக்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க கேட்கிற பிரைஸ் டு புக் வேல்யூ போஸ்ட் IPOல 1.72 அளவுக்கு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இவங்களோட பெரிய லிஸ்டட் பிளேயர்ஸா யார் இருக்காங்க, ஆர்மன் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் MAS ஃபினான்ஷியல் சர்வீசஸும் இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்டட் பிஎஸ்ஐ கம்பேர் சொல்லும்போது ஓரளவுக்கு இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளா தான் இருக்கு. ஒரு ஓகே வேல்யூவேஷன்ஸ் தான் இருக்காங்க இவங்களோட growth கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷனை பார்த்துருவோம். ஸோ ஓவராலா
ஓவராலா இவங்க கொடுக்குற இந்த டூ வீலர் டிஸ்பர்ஸ்மெண்ட், ஏன்னா இவங்களோட மெயின் லோனே இந்த டூ வீலர் டிஸ்பர்ஸ்மெண்ட் தான். அது 14.16% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பிட்வீன் அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த கிரைசல் எம்ஐஏ எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட் படி 98% இவங்க லோன் செக்யூர்ட் லோனா இருக்கு. 80% அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட் growth ஆயிருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. 34% அளவுக்கு இவங்க இன்கம் grow ஆயிருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. இவங்க CRAR ரேஷியோ ஓரளவுக்கு RBI மேனேஜபிள் கைட்லைன்ஸ் ஒரு 18% அளவுக்கு வச்சிருக்காங்க. இவங்க RHP ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா, இவங்களோட பிசினஸ் சீசனல் பிசினஸா இருக்கு. அதாவது Q3 அண்ட் Q4, சோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல இவங்க லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ரெவன்யூ இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த டைம்ல இந்த கம்பெனி ஐபிஓக்கு வராங்களான்னு சொல்லி ஒரு சந்தேகமும் தென்படுது. கரண்டா இந்த கம்பெனிக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் எதுவுமே தென்படல. ஒருவேளை வந்துச்சுன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்டா நான் பின் பண்றேன். சோ ஒருவேளை இந்த கம்பெனி மியூட்டட் லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ ஷார்ட் டேர்மா பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 ரிசல்ட்ஸ் இவங்க சொன்ன மாதிரி சீசனல் பிசினஸா இருந்து நல்லபடியா டிஸ்போஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் இந்த பிரைஸ் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளா தெரியல. காரணம் என்னன்னா, இவங்க வெப்சைட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இவங்க பார்ட்னர்ஸா மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா மணப்புரமே 1.5 டைம்ஸ் புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஸ்மால் போர்ஷன் டூ வீலர் லோன் தர இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 1.7 டைம்ஸ் புக் கேட்கறது கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிள் வேல்யூவேஷனா தெரியல. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி 210 ரூபாய்க்கு கோல்ட் லோனு, மார்டேஜ் லோனு, வெஹிக்கல் லோனு, கமர்ஷியல் வெஹிக்கல் லோன் தர கம்பெனி 1.5 டைம்ஸ் புக் இருக்கும்போது இவங்க 1.7 டைம்ஸ் புக் கேட்கறது கொஞ்சம் அதிகமா நான் பாக்குறேன். ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் ஐபிஓ தான். மியூட்டட் லிஸ்டிங் தரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வேல்யூ பையும் கொஞ்சம் கிடையாது. அதுக்கு கொஞ்சம் கம்பேரிசன் நான் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரியில நான் வைக்கிறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.